அயராத உழைப்பினால் நடிப்புக்கு இலக்கணம் வகுத்து நடிப்பின் இமயம் என உலக புகழ் பெற்று விளங்கிய ஒரே நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள். இந்திய அரசின் உயரிய விருதுகளான பத்மஸ்ரீ, பத்மபூஷன் மற்றும் அண்ணாமலை பல்கலைக்கழகம் வழங்கிய டாக்டர் சிவாஜி, கலையுலகின் மிகச்சிறந்த கௌரவமான தாதா சாஹேப் பால்கே, பிரான்ஸ் நாட்டின் செவாலியே சிவாஜி, இலங்கை வழங்கிய கலை குறிசில், தமிழக அரசின் கலைமாமணி போன்ற விருதுகளால் அலங்கரிக்கப்பட்டவர் சிவாஜி கணேசன் அவர்கள். அப்படிப்பட்ட மகா கலைஞனின் திரைப்பயணத்தில் நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்களை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு வரோம். தொடர்ந்து பார்க்கலாம். இது சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். தமிழின் ட்ரெண்ட் செட்டர் படங்கள் அப்படின்னு சில படங்கள் இருக்கு. ஊர் எப்படி போகுதோ அதே வழியில நாமும் போகலாம் அப்படின்னு படம் எடுக்கிறது ஒரு வகை. அப்படின்னா வணிக ரீதியான வெற்றி தோல்வியை பற்றி பயப்படாம பரிச்சார்த்தமான முயற்சிகளை மேற்கொண்டு ட்ரெண்ட் செட் செய்யும் படங்கள் வேறொரு வகை. இரண்டாம் வகையிலான படங்கள் குறைவே அப்படின்னாலும் கால காலத்துக்கும் நின்று நிலைத்து அந்த காலத்திலேயே அப்படின்னு எந்த காலத்திலும் பேசப்படும். அப்படியான சில படங்கள் உண்டு. அந்த லிஸ்ட்ல ஒரு முக்கியமான படம் தான் அந்த நாள். பாட்டுகள் இல்லாமல் சண்டை காட்சிகள் இல்லாத ஒரு தமிழ் சினிமாவை கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? ஆனால் எந்தவித தொழில்நுட்ப வசதிகளும் வளர்ச்சி அடையாத 1954 அப்படியான ஒரு தமிழ் சினிமா வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அதுதான் அந்த நாள். வீணை எஸ் பாலச்சந்தரால இயக்கப்பட்ட ஒரு திரைப்படம். கதாநாயகனாக வளர்ந்து வந்த சிவாஜிக்கு இந்த படம் சரியாக இருக்குமா அப்படின்னு பலரும் கேள்வி எழுப்பிய நிலையில வில்லனாக நடிக்க ஒப்புக்கொண்டாரு சிவாஜி கணேசன். முதல் காட்சியிலேயே ஹீரோ சுடப்பட்டு இறப்பது போன்ற காட்சியை பார்த்த ரசிகர்கள் திரையரங்குல ரகளை செய்த நிகழ்வுகளும் நடந்திருக்கு. தமிழ்ல கதைகள் இல்லாத படங்கள் வருடந்தோறும் 2 டசன்களாவது வெளியாகிடும். ஆனால் பாடல்கள் இல்லாமல் படங்கள் வெளியாவது அப்படின்றது மிகவும் அரிதான ஒரு விஷயம். கிட்டத்தட்ட 90 வருட பேசும் படம் பயணத்தில் சுமார் 40 படங்கள் மட்டுமே பாடல்கள் இல்லாமல் வெளிவந்திருக்குது. மீதி எல்லாத்துலேயுமே 5 முதல் 50 பாடல்களை கொண்ட படங்கள். பாடல்கள் இல்லாத படங்களில் 10க்கும் குறைவான படங்கள் மட்டுமே வெற்றியை பார்த்துருக்குது. மீதி படங்கள் மக்களை கவரவில்லை. பாடல்களே இல்லாமல் வெளிவந்த சில முக்கியமான தமிழ் சினிமாக்களின் வரிசையில் இந்த திரைப்படம் மிக முக்கியமான ஒரு திரைப்படம். பாலச்சந்தருடைய மாஸ்டர் பீஸ் அப்படின்னு இன்னை வரைக்கும் சொல்லப்படுற படம் அந்த நாள். ஏவிஎம் தயாரிப்பில் வெளியான இந்த படத்தில் பாலச்சந்தர் மேற்கொண்ட ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் முயற்சி வெற்றிகரமான ஒரு தயாரிப்பாளருக்கு தற்கொலை முயற்சி அப்படின்னு தான் சொல்லணும். தான் தயாரிக்கும் படங்களில் பாடல்களுக்கு முக்கியத்துவம் அளித்து எடுக்கும் ஏவிஎம் மெய்யப்ப செட்டியாருக்கு பாடல்கள் வேணாம் அப்படின்னு இயக்குனர் சொல்லியிருந்தா என்ன கோபம் வந்திருக்கணும். ஆனால் அதிசயம் நடந்திருக்குது. பாலச்சந்தரின் எண்ணத்திற்கு ஒப்புதல் அளித்தாரு ஏவிஎம். காரணம் பாலச்சந்தருடைய திறமை மீது அவர் கொண்ட அபார நம்பிக்கை. மகாத்மா காந்தி மீதும் காங்கிரஸ் மீதும் பற்று கொண்ட ஏவிஎம் மகாகவி பாரதியாரின் மொத்த கவிதை படைப்புகளின் உரிமையை 10,000 ரூபாய்க்கு பெற்று அதன் தேசபக்தி பாடல்களான ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, வெற்றி 8 திக்கும் 8 கொட்டு முரசே, விடுதலை விடுதலை, காந்தி மகான் முதலிய பாடல்களை அன்றைய பிரபல கர்நாடக சங்கீத பாடகியான டி.கே. பட்டம்மாளின் கணீர் குரல்ல பதிவு பண்ணி நாம் இருவர் படத்துல இடம்பெற செய்து புரட்சி பண்ணியிருக்காரு. அதனால ஆரம்பத்திலிருந்தே இசையின் மீது அவருக்கு ஒரு அலாதி ஈடுபாடு ஏற்பட்டு அதில் போதிய கவனம் செலுத்தி தனது படங்களில் சேர்த்து ஏவிஎம் படம் அப்படின்னாலே இனிய இசை இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை சினிமா ரசிகர்களிடம் ஏற்படுத்தி வச்சிருந்தாரு. இப்படிப்பட்ட ஒரு இசை ரசிகருடைய படத்தில் பாட்டு இல்லை அப்படின்றது ஒரு அபூர்வமான விஷயம். 1943ஆம் ஆண்டு அக்டோபர் 11 அன்று நடந்த கதை தான் அந்த நாள் திரைப்படத்தின் கதைக்களம். குறிப்பாக சொல்லணும்னா 2ஆம் உலகப் போரின் போது ஜப்பானிய படைகள் சென்னை மீது குண்டு வீசிய மறுநாள் அன்னைக்கு காலையில் வானொலி பொறியாளரும்
தகவல் தொடர்பு ஆய்வாளருமான ராஜன், அதாவது சிவாஜி வீட்டில் துப்பாக்கிச்சூடு சத்தம் கேட்டதாகவும் ஏதோ அசம்பாவிதம் நடந்ததாகவும் பக்கத்து வீட்டுக்காரரான சின்னையா பிள்ளை காவல்துறைக்கு தெரிவித்த புகாரிலிருந்து கதை துவங்குகிறது. போலீஸ் வந்து பார்க்கும்போது ராஜன் கை துப்பாக்கியால சுடப்பட்டு இறந்து கிடக்கிறாரு. ராஜனை கொன்ற கொலையாளி யார் அப்படின்னு போலீஸ் அதிகாரி செய்யும் விசாரணை தான் ஒட்டுமொத்த திரைக்கதையும். கொலையாளி ஒரு திருடனாக இருக்கலாம் அப்படின்ற கோணத்துல யோசிச்சு அது இல்லை அப்படின்னு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் ராஜன் வீட்டை சுற்றி இருக்கிற 5 பேரை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள பெரும்பாலோர் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் அல்லது நண்பர்கள் தான். இதுல இறுதியில ராஜனுடைய மனைவி உஷா தான் கொலை பண்ணாங்க அப்படின்னு தெரிய வருது. அவங்க ஏன் அப்படி பண்ணாங்க அப்படின்றத ஒத்துக்கிட்டு அழுவதே படத்தின் இறுதி காட்சி. அந்த நாள் திரைப்படத்துல விசாரணைக்கு உள்ளாக்கும் ஒவ்வொருவரும் அவரவர் சந்தேகத்தை கதையாக சொல்வதும் அவர்கள் கோணங்கள்ல ராஜன் சுடப்பட்டு இறக்கும் விதம் காண்பிக்கப்படுவதும் தான் இதுல விசேஷம். தன்னுடைய திறமைக்கு நாடு உரிய அங்கீகாரம் தராத ஆத்திரத்துல ரேடியோ இன்ஜினியரான ராஜன் இருக்கிறாரு. இந்த நிலையில அவரு சுட்டு கொல்லவும் படுறாரு. இந்த கொலையை 2 சிஐடி இன்ஸ்பெக்டர்கள் விசாரிக்கும் பாணியில கதை நகருது. சிஐடி இன்ஸ்பெக்டர்களின் விசாரணைக்கு உள்ளாகும் ஒவ்வொரு கதாபாத்திரமும் அவங்கவுங்க பாணியில கொலை பற்றிய தகவலை அளிக்கிறது அன்றைய தமிழ் சினிமாவுக்கு புதிது. விசாரிக்கப்படும் ஒவ்வொருவர் மூலமாகவும் கதை மெல்ல மெல்ல நகரும். கதை முன்னும் பின்னுமாக நகர்ந்தாலும் குழப்பமே ஏற்படாம நகர்த்தி செல்வாரு பாலச்சந்தர் அவர்கள். படம் துவங்கியதுமே கதாநாயகனை சாகடிப்பது அப்படின்றது பாலச்சந்தருடைய துணிச்சலுக்கு ஒரு உதாரணம். கொலையும் செய்வாள் பத்தினி, இந்த புகழ்பெற்ற தமிழ் பழமொழிதான் படத்தின் கரு. ஒரு மனைவி தன் தேசத்துக்காக தவறு செய்யும் சொந்த கணவனையே கொல்ல துணிவது தான் இந்த கதை. ஒரு நாடு அதன் திறமையான இளைஞர்களுடைய முயற்சிகளை பாராட்டல அப்படின்னா அவங்க தேசத்துக்கு எதிரியாக திரும்பக்கூடும் அப்படின்னு இந்த திரைப்படம் அறிவுறுத்துது. ராஜனுடைய யோசனையை இந்திய அரசு நிராகரிச்சதால ஜப்பானுக்கு இந்திய ரகசியங்களை விற்று துரோகியாகிறாரு. ஜப்பான் நாட்டை சேர்ந்த அகிரா குரோசோவாவின் 1950ஆம் ஆண்டு வெளியான ரஷோமோன் திரைப்படம் வெனிஸ் திரைப்பட விழாவின் மூலம் உலகம் முழுக்க சினிமா ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தது. சென்னையிலும் இயக்குனர் வீணை எஸ் பாலச்சந்தர் அந்த படத்தை பார்த்துட்டு அதிலிருந்து ஈர்க்கப்பட்டு அதே கதை பாணியில ஒரு நாடகத்தை எழுதியிருந்தாரு. ஆனா ஸ்கிரிப்ட் அகில இந்திய வானொலியால நிராகரிக்கப்பட்டுச்சு. பின்னர் அவர் ஏவிஎம் புரொடக்ஷன்ஸ் நிறுவனர் ஏவி மெய்யப்பனை அணுகி அவர்கிட்ட கதையை சொல்லியிருந்தாரு. அந்த திரைக்கதையுடைய விசேஷ தன்மை மெய்யப்ப செட்டியாருக்கு ரொம்பவும் பிடிச்சு போச்சு. மேலும் அவருக்கு பிடிக்க இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா படத்துல பாடல்களே இல்லை அப்படின்றது தான் காரணம். படத்தின் தயாரிப்புல பெருமளவு பாட்டுக்கும் சண்டைக்குமே செலவு செய்து கொண்டிருந்த காலத்துல பாடல்களே இல்லை அப்படின்னு அந்த கதை அவருக்கு ரொம்பவும் பிடிச்சு போச்சு. அவர் உடனே படமா எடுக்க சம்மதமும் தெரிவிக்கிறாரு. இப்படி துவங்கியது தான் அந்த நாள் திரைப்படம். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய திரைப்பயணத்தில் நடந்த நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.